நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடுறான்னா, எப்படியாவது ராஜேஸ்வரி அம்மா கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லணும். தான் அக்காவை தான் அம்மாவாக பார்க்குறாரு, இதே பெரிய விஷயம் தாங்க. மல்லி நல்லவே, மல்லியை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கீங்க. மல்லி எனக்கு வேணும், என் பொண்ணுக்கும் அவள் தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லணும். தான் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதை எல்லாமே அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எஃபெக்ட் போடுறாரு. இந்த கோயில் பூஜையிலேயே எல்லா மரியாதையும் அக்காவுக்கே வர வச்சு அதுக்கப்புறம் இதை சொன்னால் அக்கா ஏற்றுப்பாங்க சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலைங்க. நம்ம ராஜேஸ்வரி கிட்ட என்ன தான் தலையில் நின்று குப்புறம் எடுத்தாலும், நீ வேணா பார் விஜய், கரெக்டாக நம்ம விஜய் இருந்துன்னு ரஞ்சிதா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, விஜய் என்ன சொன்னாலும் ஓகே 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 ராஜேஸ்வரி தலையாட்டும். ஆனால் நம்ம மல்லிக்காக என்னதான் சொன்னாலும் காதலே வாங்க மாட்டாங்க. எனக்கு அவளை பிடிக்கல 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நம்ம ராஜேஸ்வரி கிட்ட பேச்சு ஜெயிக்க முடியுமா ராசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க. ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை ஜெயிக்கிறதுக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களே அவங்க இருந்துன்னு, அப்பா நீங்கள் முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் எதுக்குப்பா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் இது பண்ணுறீங்க? உங்களுக்கு எனக்கு ரெண்டு பேருக்குமே இந்த உலகம்னா அது மல்லியம்மா தான். நம்ம ரெண்டு பேரும் யார் பார்த்து அப்படியே சும்மா உயிராக நினச்சி பார்த்துன்னு இருக்காங்க, அது மல்லியம்மா மட்டும்தான். அப்படிப்பட்ட மல்லியம்மாவை வெறுத்து ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏதேது பண்ண போகிறாங்க, இதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தாங்க இங்கே மெயினாகவே இருக்க போகுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தாலும் நேராக போகிறாரு மல்லிகிட்ட. மல்லி இதை பார்த்துக்கோ பிள்ளை, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு பிள்ளை. ஆனால் இருந்தாலும் எல்லாரும் சொசைட்டி முன்னாடியெல்லாம் நான் இடத்த உடனே உன்னை கல்யாணம் பண்ணது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது ஏதோ தற்செயலாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துருச்சு என் பொண்ணுக்காக. இப்போவும் என் பொண்ணுக்காக தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். மற்றபடி உன்னை தனியாலாம் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்ல விரும்பலை. விஜய், நீங்கள் சொல்கிற வர்றது எல்லாமே எனக்கு புரியுது, உங்கள் பொண்ணுக்காக தான். அதே மாதிரி அவளும் என் பொண்ணு தான், என் பொண்ணுக்காக தான் நானும் இருக்கேன். மற்றபடி இந்த வீட்டுக்காகவும் உங்கள் சொத்துக்காகவும் உங்கள் ஆசைக்காகவும் நான் இங்கே இல்லை. அதை ஃபஸ்ட்டு நல்லா நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அக்கா கூட சேர்ந்துன்னு செயின்ஜப் செக்பம் ஜாலரா தட்டாதீங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. என்ன மல்லி பொஸ்க்குன்னு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. என்னங்க சொல்கிறது, உண்மை ஒரு சில நேரத்தில் நிறைய நேரத்தில் கசக்க தான் செய்யும். அந்த உண்மை கசக்கனால பிரச்சனை இல்லை, அதை போட்டு உடைச்சாதான் ஜெயிக்க முடியும். அதை உடைச்சிட்டு அதவே பிடிச்சின்னு தொங்கின்னு இருந்தாலும் ஒன்றுத்துக்கு யூஸ் ஆக போகிறதுங்களா. அதனால் எப்படி இருந்தாலும் உண்மையாக உடைச்சோன்னா உடைச்சி தள்ளிட்டு போயிடணும், அடுத்த வேலையை பார்த்துன்னு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. நம்ம பின்னாடி பார்த்தீங்களா ட்ரெயின் எவ்வளோ வேகமாக மூவ் ஆகினே இருக்குது. ஐயோ எனக்கு தலைவலிக்குதே, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த ட்ரெயின் மட்டும் இப்போ நிற்கலை, நான் அவ்வளோதான் இங்கேயே காலியாயிருவேன் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் நிற்க போதா, இல்லை நம்மளை எதிர்பார்த்து இங்கே ஒரு மனசுங்கிறானான்னு சொல்லிட்டு நிற்க போதா? அது பாட்டுக்கு அது போயின்னு இருக்குங்க. அது வேலை என்ன, ஓடுறது மட்டும்தான். அது மாதிரி தான் நம்மளுக்கும் குறிக்கோள் இருக்குது. நம்ம பாதையில் நம்மளாக போகணும், போயிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதை விட்டு ஐயோ அடுத்தவன் இப்படி நினைப்பான் ஒருத்தவன் நினைப்பான்னு சொல்லிட்டு ஒரு பிரோஜனம் இல்லை. நம்மளுக்கு எதோ ஒன்றா யாரும் நிற்க மாட்டாங்க, அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஓடின்னு தான் இருப்பாங்க. அதுபோல் தான் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சொல்கிறாங்க. விஜய்க்கு இதை சொன்னதுமே புரிஞ்சிச்சு தெளிவாகவே. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான் மல்லி, நமக்காக யாரும் நிற்க மாட்டாங்க, ஆனால் நாம் மற்றவங்களுக்காக நிற்கலாம்ல, அந்த மாற்றம் நம்மக்கிட்டேருந்து வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோ என் வாயில் நல்லா வந்துருப்போதியா, உனக்கு நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் உங்களுக்காக தான் நானும் நின்று இருக்கேன், அது புரியுது. எனக்காக ஏன் நீ நிற்க மாட்டேன்ற அதுதான் எனக்கு புரியல. மற்றவங்களுக்காக தானே நீ உன் பாட்டுக்கு ஓடணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாமல் என்னை விட்டு விலகி போயின்னு இருக்கேன். என்னால் தாங்க முடியல, நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. சென்டிமெண்ட்டாக பேசினா டக்குன்னு மயங்கிறதுக்கு என் தம்பின்னு சோழாபுடி சங்கருன்னு நினச்சல, விஜயில் தாதா விஜயில் என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டேன் வாயில் ஒட்டிச்சு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு இருக்காருல்ல, அவர் வந்து மல்லிகிட்ட போயிட்டு மல்லி 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 நீ தான் எனக்கு கிடைச்ச கள்ளி, உன்னை விட்டு போக மாட்டேன்டி பல்லி அப்படின்னு சொல்லிட்டு கவிதை சொல்கிறாரு. இந்த கவிதை கேட்டது எனக்கே, இந்த மாதிரியெல்லாம் கவிதை யாரால் எழுத முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், அந்த நம்பருக்கு தருங்க.